ஹாய், இன்றைக்கி நம்ம தேங்காய் நடக்கல்ல சட்னி அரைக்க போகிறோம். சிலருக்கு இது எப்படி அரைக்கிறதுன்னு தெரியல. நடக்கல்ல போட்டு அரைச்சா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன். தேங்காய் அரைமுடி எடுத்திருக்கேன். நடக்கல்ல 50 கிராமு. நான் 2 மிளகா தான் போட்டிருக்கேன். இதுவே செம்ம காரமாக இருக்கும். அப்புறம் இஞ்சி கொஞ்சோன்னு, ஒரு துண்டு இஞ்சி. இந்த சட்னிக்கு இஞ்சி வச்சா தான் நல்லாயிருக்கும். இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டால் சரி இருக்காது. ஆனால் இஞ்சி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வரலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கு பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க. இந்த சட்னிக்கு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது, வெள்ளைப்பூடு சேர்க்கக்கூடாது. மிளகாத்தை இஞ்சி தான் சேர்க்கணும். இதை நான் போய் தாளித்து எடுத்துகிட்டு வரேன். சட்னியை கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. சூடாக இட்லி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா மெதுவாக இருக்குது, பந்து மாதிரி. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இட்லி தோசைக்கெல்லாம் நல்லது. பொரிகளையை காட்டிலும் நடக்கல்ல பிள்ளைகளுக்கு நல்லா உடம்புக்கு சத்து. தம்பி சாப்பிட்டு பார்ப்பா. நடக்கல்ல சட்னியை விட இந்த சட்னி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொரியல்ல சட்னியை விட நடக்கல்ல சட்னி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மாற்றி சொல்லிவிட்டு சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குமா?